சாய்ஸ் ஃபில்லிங்கிலிருந்து காலேஜ் ஜாயினிங் வரைக்கும் என்டையராகவே இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல போகிறோம். உங்களுடைய கட் ஆஃப் 198 அல்ல 178.75 மாறிவிடும். அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ ரொம்ப தெளிவாக பண்ணுங்க. யார் கேட்டாலும் யூஸ் ரெடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. யூ கேன் சேஞ்ச் த பாஸ்வேர்ட்ஸ் அட் எனி டைம். எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி அப்வர்டு மொமெண்ட்டில் ஒரு சீட் எனக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த 2 சீட்டையும் வச்சுக்கிட்டு எது வேணும்னு சிஸ்டம் கேட்குமா சார்னா எப்படி கேட்கும்? 25,000 கையில் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்ன எடுத்துகிட்டு போகணும்? 12th மார்க் ஷீட்டு, அந்த கவுன்சிலிங் ஆர்டர், அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட பேங்க், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து அவர்கள் உங்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டால் ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நிறைய பெற்றோர்கள் சார் நாங்கள் 55,000 தான் சார் நினச்சோம், இவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரில சார் அப்படிம்பாங்க. ஏன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ என்று கல்லூரிகளால் உங்களிடம் கேட்கப்படுகிறது. நிறைய இன்க்ரீஸ் இன் இன்டேக் ஆகியிருக்கிறதுனால நிறைய கல்லூரிகள் அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தாமையே இந்த இன்க்ரீஸ் இன் இன்டேக் கொடுத்துருப்பாங்க. அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் இப்போவே கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரூம் ரிசர்வ் ஆகும், இல்லைன்னா நாங்கள் ரூம் கொடுக்க முடியாது, கடைசியில் வந்தால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு கையை விரித்து விடுவார்கள். அந்த சீட் அண்ணா பல்கலைக்கழகம், சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், ஜிசிடி, கோயம்புத்தூர் போன்ற கவர்மெண்ட் கல்லூரிகளில் வேக்கண்ட்டாக வச்சுப்பாங்க. அதை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அது அப்படியே தான் போயிடும், முடிஞ்சு போச்சு. ஆனால் ப்ரைவேட் கல்லூரிகள் இந்த சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. மாணவர்கள் இந்த 6ல் 1 சூஸ் பண்ணணும். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். TNEA 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் ஸ்டார்ட் ஆகி காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்டையர் ப்ராசஸையும் முழுதாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நம்ம வருஷம் கொடுப்போம். இந்த வருஷம் சின்ன அப்டேட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இருக்கிறதுனால அத்தனையும் ஒன்று விடாமல் மாணவர்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த ஒரு வீடியோவை பார்த்தாவே போதும், என்டையராகவே எந்த குழப்பமும் இல்லாமல் நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் ஆகிட முடியும். ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், TNEA 2024 உங்கள் கட் ஆஃபுக்கு எப்போவெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எப்போவெல்லாம் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன புரிதல் நாம் ஏற்படுத்த போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டே வைஸ் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். சுமார் 13-14 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சீட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு உங்களைய ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான கட்டம் இந்த கவுன்சிலிங்கில். அதை பற்றின விளக்கம் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பற்றியும் தெளிவாக மாணவர்களுக்கு சொல்ல போகிறோம். அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடி ஆகணும். காலேஜுக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ ஃபீஸ் ரெடி பண்ணிட்டு போகணும், இதே TFC சென்டருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ ஃபீஸ் கொண்டுட்டு போகணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறப்ப கொண்டுட்டு போகணுங்கிற என்டையர் டேட்டாவையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு சார் நான் லோன் வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு காலேஜஸ் லோன் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா, எப்படி நான் இதை ப்ராசஸ் பண்ணணுங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங்கிலிருந்து காலேஜ் ஜாயினிங் வரைக்கும் என்டையராகவே இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ முதலில் வருவது TNEA 2024 ஷெடியூல். இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 என்பது மொத்தம் 13 நாள் நடக்க போகுது. நாம் இதைத்தான் முதல் நாள் என்ன பண்ண வேண்டும், 2ஆம் நாள் என்ன பண்ண வேண்டும், 3ஆம் நாள் என்ன பண்ண வேண்டும், 13வது நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று என்டையராக நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ ரவுண்ட் 1 13 நாட்கள் நடக்கிறது. யாருக்கு நடக்குதுன்னா 200 கட் ஆஃபிலிருந்து 179 கட் ஆஃப் வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடக்க போகுது. இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா 26,654 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க.
அடுத்து ரவுண்டு 2 அப்படிங்கிறது 14 நாட்கள் நடக்கிறது. ஏன் சார் இதை விட ஒரு நாள் அதிகமாக இருக்குன்னா, இன் பிட்வீனில் இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதுனால இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 14 நாட்கள் நடைபெறுகிறது. யாருக்கு? 178.975 142 வரை எடுத்த மாணவர்கள் வரைக்கும் நடத்தப்படுகிறது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 77,948 மாணவர்களை அழைத்திருக்கிறார்கள். அடுத்து ரவுண்டு 3. ரவுண்டு 3 பொறுத்த வரைக்கும் 13 நாட்கள் நடைபெற இருக்கிறது. 141.955 முதல் 77.5 கட் ஆஃப், அதாவது அத்துணை மாணவர்கள் மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நடத்தப்படுகிறது. 92,999 மாணவர்கள் இந்த 3ஆம் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. உங்களுக்கு தெரியும் என்னென்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஷெட்யூல் மாணவர்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கிறோம். தெளிவாக நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்ல இருக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ ரவுண்டு 1 மாணவர்கள், ரவுண்டு 2 மாணவர்கள், ரவுண்டு 3 மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுடைய நோட்டும் பேனாவையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் சொல்ல முக்கியமான நோட்ஸ் எல்லாம் அழகாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ரைட்? இப்போ பாருங்க, டே 1 முதல் நாள் காலை 10 மணியிலிருந்து டே 3 5 மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் மாணவர்களுக்கு ஓப்பனில் இருக்கும். டே 1 அப்படின்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு டே 1, நாளைக்கு டே 2, நாளை மறுநாள் டே 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டே 1 காலையில் 10 மணிக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பனில் இருக்கும். இந்த டைமை மாணவர்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 10 மணியிலிருந்து டே 3 5 மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பனில் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. டே 3 5 மணிக்கு மேலே, சார் நான் டே 3 நைட்டு 11:59 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு நினச்சேன் சார். நோட்டு பேனாவை எடுத்து நான் அழகாக சாய்ஸ் எழுதி வச்சுருந்தேன். கடைசியில் போட்டுக்கலாம், தெளிவாக போட்டுக்கலாம், பொறுமையாக போட்டுக்கலாம்னு நினச்சேன் சார். திடீர்னு பார்த்தா டே 3 5 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். என்னால் இனிமேல் சாய்ஸை போட முடியுமா சார் அப்படின்னா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 5 மணிக்கு மேலே நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சாய்ஸ் ஃபில்லிங்கை போட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓடிபி உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வரும். ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்கே உங்களைய அந்த சிஸ்டம் அனுப்பும். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாய்ஸ் 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டுட்டு, சரி இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் அதில் காமிக்கும். சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு மேலே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மறுபடியும் உட்காந்து அடுத்து ஒரு 10 சாய்ஸை போடலாம். நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச சாய்ஸ் அப்படியே இருக்கும், எந்த இடத்துலையும் மாறாது. மறுபடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு மறுபடியும் ஒரு 20 சாய்ஸை போடலாம். மறுபடியும் உங்களுக்கு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் சேவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலையை பார்த்துட்டு மறுபடியும் கூட நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாய்ஸஸை ஃபில் பண்ண ஆட்டோ சேவ் ஆகிட்டு இருக்கும், அல்லது நீங்களும் சேவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போது சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வரப்போகுது. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 3ஆவது நாள் 5 மணிக்கு சாய்ஸ் நீங்கள் லாக் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சேவ்னு கொடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சேவ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சாய்ஸஸ் எல்லாமே நீங்கள் லாக் பண்ணலைனாலும் 3ஆவது நாள் மாலை 5 மணி என்று ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் சாய்ஸஸ் லாக் செய்யப்பட்டு விட்டது என்று உங்களுக்கு மெசேஜ் வந்துவிடும். நீங்கள் போய் லாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சில அலர்ட்டான விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வேறு யாராச்சுக்கிட்ட கொடுத்து எனக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கட்டாயமாக 100% சொல்லவே கூடாது. அதே போல் யார் கேட்டாலும் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்த சாய்ஸ் லாக்கிங்கில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் யாருக்கோ முகம் தெரியாத நபர்கிட்ட நான் காலேஜில் நானே உனக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன் அல்லது நானே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை சொல்லி இருந்தார்களோ யாராக இருந்தாலும் சரி சாய்ஸை லாக் அப்படின்னு பண்ணுறப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா அவர்களால் சாய்ஸை லாக் பண்ண முடியாது. ஆனால் 3ஆம் நாள் மாலை வரை நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்த அந்த ஆள் வந்து சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அமைதியாக உங்கள்கிட்ட ஓடிபி கேட்காம விட்டுட்டாலும் என்ன ஆகும்னா 3ஆவது நாள் மாலை 5 மணிக்கு அந்த சாய்ஸஸ் வந்து லாக் செய்யப்பட்டுவிடும். அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்க கிட்ட இருக்கு, ஓடிபி நம்ம கிட்ட இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் புத்திசாலித்தனமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை வந்து பழைய பாஸ்வேர்டிலிருந்து புதிய பாஸ்வேர்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணும்னா புது பாஸ்வேர்டை போடுறப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா புது பாஸ்வேர்டு மாறி போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம் அட் ஆல். யூ கேன் சேஞ்ச் த பாஸ்வேர்ட்ஸ் அட் எனி டைம். எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். யாரையும் எந்த இடத்துலையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த டிஎன்ஏனுடைய சிஸ்டம் அழகாக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் வருவது போல எந்த இடத்துலையும் நடந்துக்க மாட்டாங்க. டிரான்ஸ்பரன்சி பக்காவாக கொண்டுட்டு போவாங்க இந்த டிஎன்ஏ. ரியலி கூடோஸ் டு ஆல் டிஎன்ஏ டீம். ரைட், ஃபைன். அப்போது டே 1லேருந்து டே 3 வரைக்கும் அழகாக உள்ளுக்குள்ளே போகிறீங்க, சாய்ஸஸை ஃபில் பண்ணுறீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நாள் 3ஆவது நாள் கூட வேணும்னா நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலாம், அல்லது நீங்கள் அப்படியே சேவ் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆயிரும். அதே போல் நீங்கள் எந்த சாய்ஸஸை போட்டிங்களோ அதை டவுன்லோடு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ஷன் நீங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. மேலே போகிறேன், இல்லை அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன், இதை வச்சுக்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக எந்த சாய்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே என்னென்ன போட்டிருக்கிறோங்கிற வெரிஃபை பண்ணுறதுக்காக சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஃபைனலாக எல்லாம் முடித்து லாக் பண்ணுறப்போ அல்லது ஃபைனலாக சேவ் பண்ணி 3ஆம் நாள் கடைசியாக நீங்கள் அதை டவுன்லோடு பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வச்சுக்கணும். அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மாணவர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த டே 1லேருந்து டே 3 வரைக்கும் மாணவர்களுக்கு உண்டான அனைத்து குழப்பங்களும் தீர்க்கப்பட்டு விட்டது. எஞ்சி இருப்பது இன்னும் 10 நாள் தான். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 3 நாள் முடிஞ்சு போச்சு சாய்ஸ் ஃபில்லிங்லேயே. இப்போ பாருங்கள், டே 4 டே 4 காலை 10 மணிக்கு முன்னால் பிஃபோர் 10 AM பிஃபோர் 10 AM டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அப்படின்னா என்ன? இதில் வந்து அலாட்மெண்ட்டில் 2 விஷயம் இருக்குது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. டென்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணின அடிப்படையில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் ரேங்கின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்களுடைய அந்த பேஜில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டே 4 பிஃபோர் 10 AM உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பார்த்ததுக்கு பிறகு தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். டே 4 10 மணிக்கு பிறகு டே 5 மணி வரை கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த சீட்டு உங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் எக்ஸர்சைசிங் ஆப்ஷன்ஸ். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த 1.5 நாளுக்குள்ள இந்த 6 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணி இருக்கணும். கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது டே 4 10 மணியிலிருந்து டே 5 மணிக்குள் இந்த ஆப்ஷனில் ஒன்றை நீங்கள் கட்டாயம் சூஸ் பண்ணியிருக்கணும். சூஸே பண்ணலன்னா உங்களுக்கு இந்த சீட்டில் விருப்பம் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவுன்சிலிங் விட்டு இந்த சிஸ்டம் உங்களை வெளியே தள்ளிவிடும் என்பதால் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ரைட், ஃபஸ்ட்டு ஆப்ஷன், சார் நான் என்ன சீட்டு கிடைக்கும்னு நினச்சனோ
எனக்கு அதே சீட்டு கிடைச்சிருச்சு சார், ரொம்ப சந்தோஷம், அக்செப்ட் அண்ட் ஜாயின். இதை நான் வச்சுக்கிறேன், நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ரைட். அடுத்து ரெண்டாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டுனா இந்த சீட்டை நான் வச்சுக்கிறேன், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கிடைச்ச சீட் நான் வச்சுக்கிறேன், இருந்தாலும் நான் மேலே எனக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸில் நிறைய போட்டிருக்கிறேன் சார், அந்த ஆப்ஷனில் ஏதாச்சும் கிடைச்சா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதுக்கு பேர் தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல டவுட்டு, சார் அக்செப்ட் கொடுத்து நான் ஒரு சீட்டை கையில் வச்சிருக்கிறேன், அக்செப்ட் கொடுத்து இந்த சீட்டை நான் கையில் வச்சிருக்கிறப்போ அப்வர்டு மொமெண்ட்டில் ஒரு சீட் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த 2 சீட்டையும் வச்சுக்கிட்டு எது வேணும்னு சிஸ்டம் கேட்குமா சார்னா எப்படி கேட்கும்? உங்களுக்கு பிடிச்சதை தான் மேலே போட போகிறீங்க, அப்படியே கீழே அந்த ஆர்டரில் வர போகிறீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற சீட் வந்து மேலே இருக்கிற சீட்டை விட பிடிக்காத சீட்டு தான் கீழே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு மேலேயே சீட்டு கொடுத்துருச்சு, அப்புறம் இதுக்கு கீழே இருக்கிறத கேட்குறீங்க. சிஸ்டம் உங்ககிட்ட 2ஐயும் வச்சுக்கிட்டு எது வேணும்லாம் கேட்காது. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தா மேலே இருக்கிற சாய்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே இருக்கக்கூடிய சாய்ஸஸ் வெளியே போய்விடும், அவ்வளவுதான். அதனால் மாணவர்கள் வந்து இந்த இடத்துல தெளிவாக இந்த இடத்துல மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறது இந்த 2வது ஆப்ஷன். அடுத்து 3வது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, இஃப் சீட் இஸ் நாட் அலாட்டட் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுக்கும். எனக்கு இது வேண்டாம், மேலே இருக்கிறத கொடுங்க, மேலே இருக்கிறதும் கிடைக்கலன்னு அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் எதனால வருதுன்னா, ஒன்றா பிடிக்காத சாய்ஸை போட்டிருப்பாங்க. சார் எனக்கு தெரியல சார், நிறைய சாய்ஸை போட சொன்னாங்கன்னு சொல்லி எங்கேயோ 400-450வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜை நான் தெரியாமல் போட்டுட்டேன் சார், எனக்கு அது கிடைச்சிருச்சு, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. டிக்ளைன், எனக்கு இந்த சீட்டு வேண்டாம் சார், எனக்கு மேலே இருக்கிறத கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்டு வேண்டான்ட்டீங்க, மேலே இருக்கிறத கேட்டீங்க, உங்கள் ரேங்க்குக்கு மேலே இருக்கிற சீட் எதுவும் கிடைக்கல, அதனால நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போய் மறுபடியும் சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிடும். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க. செகண்ட் ரவுண்டுக்கு போனால் உங்களுடைய கட் ஆஃப் 178.95 தான் சார். நான் 198 சார். ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறப்போ 179 கட் ஆஃப் இருக்கிற வரை மாணவர்கள் எல்லாம் சீட் எடுத்து முடிச்சுட்டு ரிமைனிங் சீட்டை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அப்போது உங்களுடைய கட் ஆஃப் 198 அல்ல 178.75 மாறிவிடும். அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணுங்க. ஸோ இந்த 3வதுங்கிறது எனக்கு இது வேண்டாம், மேலே இருக்கிறத கொடுங்க, மேலே இருக்கிறதும் கிடைக்கலன்னு அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறது 3வது ஆப்ஷன். அடுத்து 4வது ஆப்ஷன் என்னென்னா டிக்ளைன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சார் நான் உண்மையாலுமே தெளிவாக பண்ணல சார், நான் இந்த சாய்ஸையும் நான் ஒழுக்கமாக போடலை, மேலே இருக்கிற சாய்ஸையும் நான் கரெக்டாக பண்ணலை, எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், இந்த ரவுண்டு வேணாம் சார் அப்படின்னா டிக்ளைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். அப்போது இது 4வது வழி. இது இப்போ கொடுத்துருக்கிற சீட் எனக்கு பிடிக்கல, நான் மேலே போட்டிருக்கிற சாய்ஸில் எனக்கு பிடிச்சதான் இருக்குது, கொடுங்க, எனக்கு ஒரு வேளை அது கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டுக்கு போகிறேங்கிறது 3வது லைனு. 4வதுங்கிறது என்னது? எனக்கு இந்த சீட்டும் பிடிக்கல, நான் மேலே போட்டிருக்கிற சாய்ஸஸ் எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த ரவுண்டுக்கே ஒட்டுக்கா போய்க்கிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் இந்த 4வது ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்ட். 5வது, இந்த நிறைய பேர் இந்த ஐஐடி என்ஐடியில் சீட்டு வாங்கினவங்க எல்லாம் சும்மா சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, சும்மா என்ன சீட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க. பார்க்குறப்போ ஒரு சீட்டு கிடச்சிருக்கோம், ஓகே இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு சும்மா பார்த்துட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, ஜஸ்ட் நான் பார்க்குறக்காக தான் சார் வந்தேன், டிக்ளைன் அண்ட் குவிட், எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு வெளியே போயிடுவாங்க. இந்த சீட்டு யாருக்கு கிடைக்கும்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு போட்டவங்களுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு போட்டவங்களுக்கும். இந்த அப்வர்டு வேணும், மேலே இருக்கிறத கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இவங்க டிக்ளைன் பண்ணின சீட்டில் உங்கள் ரேங்க்குக்கு வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு இங்கே அல்லகேட் பண்ணப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
ஆறாவது சாய்ஸ் என்னன்னா upward or participate in round 2. இது என்ன சார் அப்படின்னா உங்க கட் ஆஃப் 190. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒன்றை மட்டும் போட்டீங்கன்னு வைங்க, நோ சீட் அலோகேட்டட் உங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் என்ன கேட்கலான்னா, நான் தெரியாமல் போட்டுட்டேன் சார், நான் அப்வர்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல இங்கே இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, உங்களுக்கு இங்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் சீட் அலோகேட் ஆகிருக்கு. அலோகேட் ஆன சீட்டை வேண்டான்னு சொல்கிறதுனால டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் இஃப் நாட் கோ டு த ரவுண்ட் 2. இந்த இடத்துல டிக்ளைனுங்கிற வார்த்தை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சீட்டே அலோகேட் ஆகலை. உங்களுடைய கட் ஆஃபுக்கு எந்த சீட்டு கிடைக்கும்னு தெரியாமல் சும்மா 4 சாய்ஸை போட்டு விட்டுருக்குறீங்க. அதனால என்ன ஆகும்னா, சார் எனக்கு சீட்டு கிடைக்கல, இருந்தாலும் மேலே பாரு, மேலே கொடுத்துருக்கிற சாய்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு நான் போயிடுறேன். இதுதான் ஆறாவது ஆப்ஷன். மாணவர்கள் இந்த 6ல் ஒன்றை சூஸ் பண்ணணும். எக்ஸர்சைசிங் ஆப்ஷன்ஸ் ஆர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இப்போ பாருங்க, இந்த இடத்துல டே 4லிருந்து டே 5 வரைக்கான விஷயங்கள் ஓவர். அப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 நாட்களுக்கான வேலை முடிந்தது. அடுத்துதான் கரெக்டா மாணவர்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, டே 6லிருந்து 10 5 நாட்கள். இன்றைக்கு டே 6 அப்படின்னா 7, 8, 9, 10. அப்போ 5 முழு நாட்கள் உங்களுக்கு இந்த ப்ராசஸை ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் ப்ராசஸை செயல்படுத்துறதுக்கு 5 நாள் நம்ம டிஎன்ஏ உங்களுக்கு கொடுக்கும். என்ன பண்ணும்? இங்கே பாருங்க, ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் இஃப் அக்செப்டட். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஷனில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? 6வது நாள்லேருந்து 10வது நாளுக்குள்ள எந்த காலேஜில் நீங்கள் சீட் அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு நேரில் நீங்கள் போயிடணும். இனிமேல் உங்களுக்கும் டிஎஃப்சி சென்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் காலேஜில் போய் அவங்க கேட்குற ஃபீஸை கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல் ரிப்போர்ட்டிங் டு டிஎஃப்சி இஃப் given upward. சார் அதாவது சார் நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறவங்களாக இருக்கட்டும், அதே போல் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கிறவங்களா இருக்கட்டும், அப்வர்ட் ஆர் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கவங்களா இருக்கட்டும், யாரெல்லாம் அப்வர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால் கோ டு டிஎஃப்சி சென்டர். யார் போகவே வேண்டியதில்லை அப்படின்னா இந்த 4வது ஆப்ஷன் 5வது ஆப்ஷனை கொடுத்தவங்க டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிவிட்டு அப்படியே ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். டிக்ளைன் அண்ட் குவிட், அவ்வளோதான், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தவங்க காலேஜுக்கு விசிட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் அண்ட் 6th ஆப்ஷனை கொடுத்தவங்க எங்கே போகணும்னா டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போக வேண்டும். எப்போ? டே 6லிருந்து 10க்குள்ளே நீங்கள் போயிருக்கணும் டிஎஃப்சி சென்டரில். சரி, என்ன சார் பண்ணணும்? அங்கே போனால் இந்த டே 6லிருந்து 10 வரைக்கும் இருப்பவர்களுக்கான அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் இது. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்க அப்வர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறீங்க பாருங்கள், அந்த 3 ஆப்ஷன் எடுத்தவங்க அவங்க நேராக டிஎஃப்சி சென்டருக்கு போயிடணும். டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்க 25,000 கையில் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்ன எடுத்துகிட்டு போகணும்? 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 3ஐயும் எடுத்துக்கிட்டு 25,000 பணத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் யூபிஐலையும் பே பண்ணிக்கலாம். அங்கே போனீங்கன்னா ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் 25,000த்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு டிஎஃப்சி சென்டர், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போய்கொள்ளலாம். ரைட். இந்த 25,000 யாரெல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை, வெறுமனே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தா மட்டும் போதும், பணத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி மாணவர், எஸ்சி மாணவர், ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் மாணவர், எஸ்சிஏ மாணவர், அதாவது எஸ்டி மாணவர், இவர்கள் எல்லாம் இந்த 25,000 நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு போய் கொடுத்தாவே போதுமானது.
அப்போது யார் மட்டும் இந்த 25,000 கொண்டுட்டு போகணும்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கிடையாது சார் அப்படின்னு இருக்கக்கூடிய நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மாணவர்கள் இந்த 25,000 அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் கொண்டுக்கிட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். நீங்கள் எல்லாம் அப்வர்டு கொடுத்த ஆட்கள், அவர்கள் எல்லாம் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். மறுபடியும் பாருங்கள், நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டேன் சார். பெற்றவர்கள் இம்மீடியட்டாக ஒவ்வொரு காலேஜ்லேயும் போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. மினிமம் 1,00,000 ரூபாயை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போவே சொல்லிடுறேன், 1,00,000 ருபீஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ சார் நாங்கள் லோன் வாங்கி தான் கட்டலான்னு இருக்கோம் சார், எப்படி சார் நாங்கள் இப்போவே கட்ட முடியும்னா நல்லா கேட்டுக்கோங்க. லோன் அப்படிங்கிறது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் அந்த காலேஜிலேருந்து நீங்கள் ஒரு லெட்டர் வாங்கணும். ஆமாம், இந்த பையன் எங்கள் காலேஜில் தான் சேர்ந்துருக்கிறான், அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு காலேஜ் வந்து உங்களுக்கு அவங்களோட லெட்டர் பேடில் சைன் போட்டு பிரின்சிபல் கொடுப்பாங்க. அதையும் அந்த கவுன்சிலிங் ஆர்டர், அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட பேங்க், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து அவர்கள் உங்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டால், ஆனால் கல்லூரிகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கான ஃபுல் ஃபீஸை கட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு லெட்டரே கொடுப்பாங்க. அதுவும் டாப் கல்லூரிகளெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போது ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸை பெற்றவர்கள் ரெடி பண்ணிக்கணும். லோன் நீங்கள் போடுறீங்கன்னா லோன் போடுற அமௌண்ட் அப்படியே வராது, ஒரு 80% 70% தான் கொடுப்பாங்க நீங்கள் கேட்குறதில்ல. அந்த அமௌண்ட் வந்து டிசம்பர் மாதத்துலேயோ ஜனவரி மாதத்துலேயோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், அப்போ வாங்கி வச்சுக்கலாம். செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் போகிறப்போ அந்தந்த வருஷம் போகிறதுக்கு முன்னாடியே லோன் அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்துடும். ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வரும். நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மறந்துடாதீங்க. ரைட், அப்போது ஃபுல் ஃபீஸ் கட்ட சொல்லுவார்கள் கல்லூரிகள். ஃபுல் ஃபீஸ் கட்ட சொல்கிறதுங்கிறது என்ன? டியூஷன் ஃபீ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, மூணையும் நீங்கள் கட்டணும். டியூஷன் ஃபீங்கிறது கவர்மெண்ட் சொல்கிறது தான் 55,000 ரூபாய். ஆனால் மினிமம் எவ்வளவு வாங்குவாங்கன்னு அந்தந்த கல்லூரிகளில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லது யூடியூப்பில் நிறைய போட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து சார் நாங்கள் 55,000 தான் சார் நினச்சோம், இவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரில சார் அப்படிம்பாங்க. ஏன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ என்று கல்லூரிகளால் உங்களிடம் கேட்கப்படுகிறது. அப்போது டியூஷன் ஃபீஸ் 55 என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 55,000 70,000 சேர்ந்து வரும். அப்போது 1,00,000 1,20,000 ரூபாய் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது டாப் கல்லூரிகள் என்றால். அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், ஹாஸ்டல் வந்து இப்போ நிறைய இன்க்ரீஸ் இன் இன்டேக் ஆகியிருக்கிறதுனால நிறைய கல்லூரிகள் அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தாமையே இந்த இன்க்ரீஸ் இன் இன்டேக் கொடுத்துருப்பாங்க. அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் இப்போவே கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரூம் ரிசர்வ் ஆகும், இல்லைன்னா நாங்கள் ரூம் கொடுக்க முடியாது, கடைசியில் வந்தால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு கையை விரித்து விடுவார்கள். அதனால் இந்த ஹை கட் ஆஃப் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் டாப் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் நீங்கள் சேர வேண்டும் என்றால் அதற்கான தொகையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால் முதல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிந்து கொண்டு இந்த இடத்தில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது மாணவர்கள். ரைட், அப்போது இந்த என்டையர் திங்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது டே 6 டே 10 வரை ரிப்போர்ட்டிங் டு காலேஜ். சார் ரிப்போர்ட்டிங் பண்ணுறப்போ எங்களுக்கு நாங்கள் எதை வச்சு சார் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்குறீங்கல்ல, அக்செப்ட் அண்ட் ஜாயின், இந்த மாணவர்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்று கொடுத்த அடுத்த கணமே டவுன்லோடு த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அவ்வளோதான். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த அடுத்த நிமிஷம் அப்போ கொடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த அடுத்த செகண்டே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டாக அந்த சீட்டு மாறி உங்களை டவுன்லோடு பண்ணிவிட்டு காலேஜுக்கு போக சொல்லிடும். டே 11 மற்றும் 12 2 நாள் வந்து இந்த அப்வர்டு கொடுத்தவங்க, டிக்ளைன் கொடுத்தவங்க காலேஜில் போய் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த சீட்டு, டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சீட்டு, 2 சீட்டையும் கையில் எடுக்கும் சிஸ்டம். ஏன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணலைன்னா அந்த சீட் வேக்கண்ட்டாக வச்சு அந்த சீட்டை காலேஜிலேருந்து வாங்கிக்கும் சிஸ்டம். டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்த 2 சீட்டையும் எடுத்து வச்சு
என்ன பண்ணணும், இந்த 2 நாள் வந்து அப்போர்டு கேட்டவங்களுக்கு யார் யாருக்கு கொடுக்கலான்னு இந்த டிஎன்ஏ ஆஃபீஸ் வந்து கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி கடைசி நாள் என்று சொல்லப்படக்கூடிய டே 13 ரிலீஸிங் தி ஃபைனல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அவ்வளவுதான். அப்போது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்களுக்கு அப்போவே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அப்போர்டு கொடுத்த மாணவர்களுக்கு டே 13 உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துட்டா நீங்கள் அதிலிருந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளவுதான். இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட்டு, சார் இந்த டே 13 சீட்டை வாங்கிக்கிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணலன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணலைன்னா அந்த சீட்டை வாங்கி கொண்டுட்டு வந்து இந்த அப்போர்டு கேட்டவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. டே 13 எல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து நிறைய பேர் அந்த அடுத்த கொடுக்கக்கூடிய 5 நாள் அந்த காலேஜுக்கு போகலன்னா அந்த சீட்டு வேக்கண்ட் இருக்கும்ல சார், அதை எங்களுக்கு கொடுப்பாங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே 10 பேர் இப்படி சேராமல் இருந்தான்னா அந்த சீட்டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நிற்கும்ல சார். அப்போது என் கட் ஆஃப் 178.75னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 13வது நாள் ஒரு மாணவர் சீட்டை வாங்கிட்டு போய் காலேஜுக்கு போகலன்னு திருப்பி எங்களுக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டார்கள். அந்த சீட் வேக்கண்டாக ஆனதாக அறிவிக்கப்பட்டுவிடும். அந்த சீட் வந்து அண்ணா பல்கலைக்கழகம், சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், ஜிசிடி கோயம்புத்தூர் போன்ற கவர்மெண்ட் கல்லூரிகளில் வேக்கண்ட்டாக வச்சுப்பாங்க. அதை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அது அப்படியே தான் போயிடும், முடிஞ்சு போச்சு. ஆனால் ப்ரைவேட் கல்லூரிகள் இந்த சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போது ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு யாராச்சும் பெரிய காலேஜில் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கல சார் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா கரெக்டாக இந்த நாள் பார்த்து அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கொஞ்சம் குறைவான விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி என்பதையும் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்தந்த விஷயத்தை எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது மறுபடியும் பார்த்துக்கலாம். டிஎன்ஏ ஷெட்யூல் உங்களுக்கு சொல்லியாச்சு, டே வைஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஆப்ஷன் எப்படி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு, ஃபீஸ் எவ்வளோ கட்டணுங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டோம், லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றியும் சொல்லியாச்சு. ஸோ எஸ், இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கிலிருந்து காலேஜ் போய் சேரும் வரை இருக்கக்கூடிய என்டையர் ப்ராசஸ். இதுக்கு உள்ள என்னென்ன டவுட் இருக்குதுங்கிறதையும், மாணவர்கள் போன வருஷம் கேட்ட டவுட்டு, அதுக்கு முதல் வருஷம் கேட்ட டவுட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு மாணவர்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இதை ஒன்றை மட்டும் எடுத்து அழகாக நோட் பண்ணிக்கிட்டு மாணவர்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள், நல்லா கல்லூரியில் போய் படிங்க. பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகள் என்பதை திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம். கல்லூரிக்கு நேரில் போய் விசிட் பண்ணுங்கள், அதுதான் மிக 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 முக்கியம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காலேஜ் போய் பார்த்துட்டு நல்ல கல்லூரியில் சேர்ந்து படிங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் அடுத்தவர் கையில் உங்களை கொடுத்து விடாதீர்கள். நல்ல காலேஜை சூஸ் பண்ணி, நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி, இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியட்டும். பிகாஸ் எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும் என்று நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ ஷேர். கட்டாயமாக அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.